ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆவின் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் அனைத்துமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே செல்ஃப் அட்டஸ்டு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அண்டு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதிருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அண்டு டேட் எங்கே பார்க்குறது அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதிட்டு அதன் பிறகு போஸ்ட் கோடையும் எழுதிருங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். ஃபாதர்ஸ் நேம் எழுதிருங்க, ஸ்பவுஸ் நேம் எழுதிருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி இந்தியன்றதை எழுதிருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றதை எழுதிருங்க இந்த இடத்துல. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலான்றதை டிக் பண்ணிவிடுங்க. திருமண நிலை கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னன்றதை டிக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் இந்த ஆர்டரில் எழுதணும். 1/1/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு இயர்ஸில் எழுதிருங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் இந்துவா முஸ்லீம்ன்றது டிக் பண்ணிவிடுங்க. கேட்டகரி என்னன்றது டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பர்மனன்ட் அட்ரஸ் 2 அட்ரஸ் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஹோம் டவுனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், 10th ஸ்டாண்டர்டு, 12th, யூஜி, பிஜி, அதர் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், எவ்வளோ அமௌண்ட் எடுத்து ஃபிகரில் எழுதணும். அதுக்கு அடுத்ததாக அமௌண்ட் வேர்டில் எழுதணும். ரெஃபரன்ஸ் யூடிஆர் நம்பர் ரைட்டுங்களா. பேமெண்ட் டேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் மோடு NEFTயா UPIன்றது எழுதிருங்க. அதுக்கடுத்து பார்த்தா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியுன்றது இந்த இடத்துல எழுதி ரீடர், ரைட்டர், ஸ்பீக்கர்ன்றது டிக் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ரைட்டுங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை எழுதிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச்டு அலாங் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஏஜ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்ளிகேஷன் ஃபீஸு, ப்ரூஃப் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில்ஸ், ப்ரூஃப் ஆஃப் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எனி அதர் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ ப்ளே டேட்டை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ
ஸோ இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். அதுக்கடுத்தாக செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 25%, 25%, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 50%. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்னு 15%, ஓரல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 10%, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100%. அதுக்கடுத்தா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC/STக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, அன்ரிசர்வ்டு அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நம்ம தி போஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் டைரி ஆட்டோமேஷன் 1, சேலரி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 years. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 years. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 1,20,000, மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years. கன்சல்டன்ட் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு போஸ்ட்டு, சேலரி 2 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும், 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும், ரைட்டுங்களா. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் ஒரு போஸ்ட்டு, சேலரி 1.5 லட்சம், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years. அப்ளிகேஷன் டெவலப்பரு ஒரு போஸ்ட்டு, சேலரி 1 லட்சம், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பதவிகளுக்கும் 45 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 27/6/2024. அதுக்கு ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ப்ராஜெக்ட் மேனேஜர் டைரி ஆட்டோமேஷன், பிடெக், ட்ரிபிள் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். இது சேம் டொமைனில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா EME எம்டெக்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் ஃபுல் டைம் MBA வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் ஃபுல் டைம் MBA இன் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சேம் டொமைன் EME எம்டெக்கில் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ப்ரிஃபரன்ஸ் தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஃபுல் டைம் MBA ஃபைனான்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அல்லது கிராஜுவேட் முடிச்சுட்டு அண்டு பாஸ்டு த ஃபைனல் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் CA ஆர் கிராஜுவேட் முடிச்சுட்டு CFA முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் டெவலப்பர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் டொமைனில் EME எம்டெக்கில் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ப்ரிஃபரன்ஸ் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.